லாஸ்ட்டாக ஸ்ட்ராங்மேன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஜெனட்டிக்ஸ் தான், நம்மளால் அவங்க தொடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் 25 வயசு பையன் 3 வருஷம் ட்ரெயின் பண்ணி தூக்குற வெயிட்டை அவங்க ஊர் பையன் 15 வயசு பையன் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னென்னா, ஸ்ட்ரென்த்துக்கும் சைஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு விஷயம். ஸ்ட்ரென்த் வந்து எது டிசைட் பண்ணணும்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலு, நம்மளோட ஃபுட்டு, நம்மளோட ட்ரைனிங், இதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணணும். ஏன்ஷியன் இந்தியாவில் இளவட்டக்கல், கரலைக்கட்டை, நல் லிஃப்டிங்னு சொல்லிட்டு நார்த் சைடில் கல்லெல்லாம் தூக்குவாங்க, குஸ்தி, இது எல்லாத்தோட ஆர்ஜினுமே இந்தியா தான். ஸ்ட்ரென்த்தில் நம்ம எந்த வகையில் குறைஞ்சிருக்கோம்னு எனக்கு தெரியல இன்ன வரைக்கும். தேர்ட் ஒன்று ஃபுட் கல்ச்சர். ஃபுட் கல்ச்சரை பற்றி பேசணும்னா நம்மளோட ஃபுட்டில் ப்ரோட்டீன் இன்டேக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மட்டும் தான் இருக்கும், கார்ப்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். நம்ம 3 வேளையும் கார்ப்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். காலையில் தோசை இட்லி சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம், திரும்ப நைட்டு தோசை இட்லி தான். 3 வேளையும் கார்ப்ஸ் தான் போயிட்டுருக்கு. அரிசியை பற்றி பேசணும்னா அந்த காலத்தில் கருங்குருகை, சீரக சம்பா, காட்டியானம், தூய மல்லி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி வந்து அரிசி வகை இருந்துச்சு. அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஹை ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீனு, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க அரிசியில் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரென்த்து ஸ்போர்ட்ஸை சீரியஸாக எடுக்கலைன்னா இந்தியாவில் கண்டிப்பாக அடுத்த வர டிகேட்ஸில் பிறக்கிற எல்லா பேபிஸுமே வீக்காக தான் பிறக்கும். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஸ்டே ஹார்ட்.